இன்ஸ்பெக்டர் நேத்தே சொன்னல இந்த கலாட்டெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு என்ன பிடுங்கிட்டு இருந்தேன். ஓபன் பண்ணி வச்சுட்டு போங்க மேடம். அந்த ராஸ்கல் நான் பார்த்துக்கிறேன். அதையாவது ஒழுங்கா பண்ணு. ஏய், உங்க அம்மா சீதனமா கொண்டு வந்ததாவே இந்த இடமெல்லாம் யார் வயிற்றுல அடிக்க பாக்க? பதவியில இருந்தா என்ன வேணாலும் செய்வியா நீ? அவங்க எல்லாம் யாரு நினைச்சலாம்? என் அண்ணன், என் அக்கா, தம்பி, தங்கச்சி, மாமே, மச்சான், அங்காளி வங்காளிவே. ஆளுங்கட்சி எம்எல்ஏ வந்துட்டு நீ பிரச்சனை பண்றியா? ஆளுங்கட்சியா இருந்தானே எதிர்கட்சியா இருந்தானே என் சொந்தக்காரன் எல்லாம் கஷ்டப்படும் போது அதை பார்த்து சும்மா இருக்கு அல்லங்களே. எங்களுக்கும் பேசன் சிட்டில வேணாம்ல. நாங்க பஞ்ச பரதேசி தாவே. எதை கூழ கஞ்சிய குடிச்சிட்டு சாதி சனத்தோட ஒண்ணு மண்ணா இருக்க விடுவேன். இங்க வாழலாம் மந்திரி அம்மா. என் ஜனங்களுக்காக நான் உயிரை கூட கொடுப்பேன். அதையும் மீறி நீ பிரச்சனை பண்ணேனா உன் உயிரை எடுப்போம்லா. மினிஸ்ட்ரியை மிரட்டி பாக்குறியா? அவன் அடிச்சா நம்ம பொறுத்துக்கிட்டு போனோம். நம்ம ஏழைங்கள பஞ்ச பயல்கள நீங்க யாரும் கோவப்படாதீங்கள. நம்ம அமைதியா தாமல போனோம். நான் இருக்கம்ல உங்களுக்கு. எவ்வளவு மினிஸ்டர்மா நீங்க எல்லாரையும் கொள்றதுக்கு தானே இங்க வந்த. முதல்ல என்ன கொள்ளு. இந்தா இதுக்குள்ள நான் உட்காந்துக்கிறேன். முதல்ல என் தலையில மண்ணை போடு. அதுக்கப்புறம் சிமெண்ட போட்டு பூசு. வாடா வந்து சமாதியாக்க என்ன? அந்த சமாதி மேல இந்த ஃபேக்டரியை கட்டு. அதுக்கப்புறம் கோடி கோடியா சம்பாதி. ஏன் சாதி சனத்துக்காக நான் உயிரை விட துணிஞ்சிட்டோம்ல. இந்த தங்கையா உயிரை விட துணிஞ்சிட்டா. தங்கையான சார், கட்சி ஆபீஸ்ல போன் வேணும். என்னம்மா கலாராணி நீங்க ரெண்டு பேரும் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாம் இந்த தங்கையாவால தான் சார். இங்க இருக்கிறவங்களுக்கு புதுசா வீடு கட்டி கொடுக்குறேன்னு சொன்னேன். ஃபேக்டரியில வேலை கூட வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னேன். ஆனா இவர்தான் ஒதுக்க மாட்டேங்கிறாரு. என்ன பண்ணணும் எனக்கு தெரியாது. அந்த தண்டிக்கு போங்கடு. என்னன்னு கேட்டா என்ன தேவை சொல்லுது? ஒடுக்கப்பட்ட இந்த சனந்தா என்னை எம்எல்ஏ ஆக்கிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நான் கட்சின்னு கூட பார்க்க மாட்டேன். அங்க நிறைய டிவி சேனல் இருக்குன்னு நினைச்சு நீ ரொம்ப ஓவர் ஸ்மார்ட் ஆகாத. ஆல்ரெடி நம்ம பார்ட்டியோட மானம் எல்லா டிவி சேனலும் நாரி போயாச்சு. ஆட்டம் கொஞ்சம் மதியாக்குப்பா. இந்த மந்திரியம்மா இங்க இருந்து போற வரைக்கும் என் போராட்டத்தை நான் கைவிட மாட்டேன். ரெண்டு பேரும் அந்த இடம் காலி பண்ணி வேகம் வாங்க. மனசுலாயோ இது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல சார். ஏதோ நீங்க சொல்ற மரியாதைக்காக போறேன். ஒண்ணு கவலைப்படாதீங்க. இந்த தங்கையா உயிரோட இருக்கிற வரைக்கும் உங்க இடம் உங்களை விட்டு போகவே போகாதுல. உயிரோட இருக்கும்போது உங்களை எல்லாம் அனாதையாக்க பார்க்கலாம். அந்த கலாராணி அந்த கலாராணி இல்ல. அவங்க ஆத்தா புருஷன் வந்தா கூட உங்களை ஒண்ணும் பண்ண முடியாதுல. நான் இருக்கேன்ல. என் காலரை பிடிச்ச வேலை கொஞ்சம் தூக்கிட்டு வாங்க. கலாராணி கூட இருக்கிற தைரியத்துல இந்த தங்கைய காலரை பிடிக்கிறியால மோதி. என்ன தூக்கிட்டு வந்த விஷயம் எங்க மேடமுக்கு தெரிஞ்சுதான் உன் குடும்பத்துல ஒருத்தன் கூட உயிரோட இருக்க மாட்டேங்கிறா. ஜாக்கிரதை. ஹலோ, இங்க யாரு கத்துதான் தெரியுதா? ராஜேஷ் தானே? அதனாலதான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மந்திரி அம்மா. எவ்வளவு வேணும்? 200 கோடி ரூபா. அந்த ராஜேஷ்காக 200 கோடியா? அவனுக்காக இல்ல மந்திரி அம்மா, நீ பிரியப்பட்ட ஃபேப் சிட்டிக்காக. ஃபேப் சிட்டியா? ப்ராஜெக்ட் 5000 கோடி மதிப்பு, பேருக்கு என்ஆர்ஐன்னு ஒரு பசப்பு. கடைசியா கட்டி முடிக்கும் போது 4500 கோடி ரூபா வேல்யூ. இதெல்லாம் யாரு அப்ப வீட்டு காசு? உழைச்சா சம்பாதிக்க போற ஓசில வர்ற காசு தானே. இதுல நான் என்னத்த பெருசா கேட்டேன்? பிச்சை காசு 200 கோடி ரூபா தான். அதை கொடுத்துட்டேன்னா அந்த குப்பத்து ஜனங்களை நான் பாத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த பேப் சிட்டியா நோப் சிட்டியா நீ கட்டிக்க. போக்கு 50 தரேன். 250 கோடி ரூபாளா? 75. 300 கோடி ரூபாளா? கடைசியா அவன் சொன்ன வார்த்தை கேட்கவே நல்லா இருக்குல்ல. அதுலதான் அவன் முன்னுக்கே வந்தா. ஒன்னால இல்லல.
யோ பிச்சமுத்து கண்ணை தொலைச்சிட்டு சஸ்பெண்ட் ஆன அறிவு கூட இல்லாம மாசம் மாசம் வெக்கம் இல்லாம வந்து சம்பளத்தை மட்டும் வாங்கிட்டு போயிடுற விவாத ஐயா கிட்ட உண்மையை சொல்லியா கண்ணை எங்கேயா ஒளிச்சு வச்சிருக்க திருடனுங்க திருடிட்டு போயிட்டானுங்க. அந்த தாசு தண்ணிய போட்டுட்டு நாராயணனை உன் துப்பாக்கியால சுட்டுட்டு தப்பிச்சிட்டான். எங்க அவன் மாட்டிக்க போறானோன்னு துப்பாக்கியை திருடன் திருடிட்டு தான் கதை உரையா. சார் டியூட்டில இருந்துகிட்டு மேலதிகாரி கிட்ட திட்டு வாங்கிட்டு வேலை பாக்குறத விட பாதி சம்பளத்தை வாங்கிட்டு வெளியில சந்தோஷமா இருக்கலாம் சார். நீங்களும் என் பேச்சை கேட்டு ஏதாவது தப்பு பண்ணி சஸ்பெண்ட் ஆயிடுங்க. அப்புறம் வெளியே எவ்வளவு சந்தோஷம் இருக்குன்னு உங்களுக்கே புரியும். இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தானாக்க நம்ம எல்லாத்தையும் கெடுத்துருவான் சார். முதல்ல எங்க இருந்து போக சொல்லுங்க சார். யோ நீ என்னையா என்ன வெளியே போக சொல்றது? பணம் வந்துருச்சுல்ல, நானே போறேன். பிச்சமுத்தனே தமிழக நான் சம்பளம் வந்து உனக்கு அப்புறம் தெரியும். ஆப் சம்பளம் தான் ஆஃப் முடிச்சுக்கலாம். ஆப் புள்ள எடுத்து பட்டைய கிளப்போம்னு ஃபுல்லா எப்படிடா?